தமிழ் VIP 2K நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு உழவர் சந்தை பகுதியில் இன்று காலை நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்து வேட்பாளர் பிரகாஷுக்கு வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிரச்சாரத்தின் பொழுது ஒரு பகுதியாக சம்பத் நகர் உழவர் சந்தை பகுதியில் அங்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை சந்தித்து பேசினார். சாலையோரத்தில் காய்கறி கடை வைத்திருக்கும் விஜயா என்ற பெண்ணிடம் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் பொழுது அப்பொழுது அந்த பெண், விஜயா ஐயா, எனக்கு மகளிர் தொகை 1000 ரூபாய் வரவில்லை, மனு போட்டு 2 முறை, ஏன் எனக்கு தெரியலே ஐயா என்று தைரியமாக அந்த பெண் கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உங்களுக்கு அதற்காக ஏதாவது காரணம் இருக்கும் கூறினார். அந்த பெண், ஆமா ஐயா, என் கணவர் கவர்மெண்ட் எம்ப்ளாய். அப்பொழுது எப்படி? பதிலுக்கு அந்த பெண், என் கணவர் சாப்பிட்டால் எனது வயிறு நிரம்புமா? அங்கு சுற்றி இருக்கும் வேட்பாளரும் கட்சி நிர்வாகிகளும் பதில் சொல்ல முடியாமல் விழித்துக் கொண்டிருந்தார்கள். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தருவீர்கள் என்று கூறினீர்களே, அதற்காகத்தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். இப்ப கேட்டால் தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும் சொல்றீங்களே. மகளிர் ஒருவராக கேள்வி எழுப்பிய விஜயா, மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். தைரியமாக பொதுமக்களில் ஒருவராக இருந்து முதலமைச்சரை கேள்வி கேட்ட வீர பெண்மணியை என்று பாராட்டி வருகிறார்கள். திமுகவிற்கு இது புதுசல்ல. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்கும் பொழுது ஆங்காங்கே பொதுமக்கள் கேள்விகள் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். திமுக நிலை இப்படி மாறிவிட்டது. எங்க வீட்டுல கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் சொல்றேன், அவரு சாப்பிட்டா வயிறு நம்பிக்கை. நான் சொல்றேன், அவரு சாப்பிட்டா வயிறு நம்பிக்கைன்னா எனக்கு வேண்டாம் ஐயா. இல்ல அவரு சாப்பிட்டா வயிறு நம்பிக்கை. இல்ல அவரு சாப்பிட்டா வயிறு நம்பிக்கை. எனக்கு வந்து அவர் சாப்பிட்டா வயிறு நம்பிக்கை எனக்கு வேண்டாம். நாங்கள் போடும் பதிவுகள் உடனடியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேறொரு நல்ல